ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனிமி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கைஜு நம்பர் 8 ரிலீஸ் ஆன அனிமி சீரிஸோட எபிசோட் 3 தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சோலோ லெவலிங் கிங்டம் ஆஃப் ரூயின்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் பல அனிமி சீரிஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதே மாதிரி நிறைய அனிமி சீரிஸ் தமிழ்ல பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் இந்த சீனோட தாங்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு அவளோட சூட் பவரை யூஸ் பண்ணி ஹீரோட காரை அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு அவளோட பேரையும் அப்புறம் அவளோட எக்ஸாமினி நம்பரையும் சொல்லி மாசா அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. உடனே இந்த சீன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணு கேக்குறா, உங்க மேல கைஜோட ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே இச்சிகாவா அதை அப்படியே சமாளிச்சிடறான். நாங்க இது மாதிரி கைஜு டிஸ்போசல் டீம்ல வேலை செய்யறவங்க, அதனாலதான் எங்க மேல கைஜோட ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இந்த சைடு இச்சிகாவா இது மாதிரி பேசிட்டு இருக்கா. அந்த சைடு நம்ம ஹீரோ போயிட்டு சும்மா இல்லாம அவனோட கார அழகா அவன் கையால தூக்கி டக்குன்னு பார்க் பண்ணிடுறான். அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு யோசிக்குது, ஏன்னா இவனுக்கும் ஏதாவது ஸ்பெஷல் சூட் இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்குது. உடனே இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு எப்படி அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணாலோ அதே மாதிரி அவன் பேரையும் அவன் எக்ஸாமின் நம்பரையும் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றான். என் பேரை மறந்துடாதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கிட்ட சொல்றான். இந்த சைடு நம்ம ஹீரோ மாசம் டைலாக் பேசிட்டு இருக்கா. அந்த சைடு அந்த பொண்ணோட வேலைக்காரன் வந்துட்டு காரை பார்க் பண்ணிட்டு போயிடுறான். அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ தார்மாரா கத்துறான். உடனே இந்த சைடு அந்த பொண்ணு சொல்லுது, இந்த எக்ஸாம்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இருக்கும்னு சொல்லி நினைச்சேன், ஆனா உண்மையிலே சுவாரஸ்யமான ஆளுங்க இருக்காங்க, நான் உனக்கு யாருன்றதை காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு டைலாக் பேசிட்டு போயிருது. கூடவே அந்த பொண்ணோட பாடி கார்ட்ஸும் அப்புறம் அந்த வேலைக்காரங்க எல்லாம் போறாங்க. நம்ம இச்சிகாவா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறான், உனக்கு கொஞ்ச நேரம் கூட அவளை அவன் பவரை யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே நம்ம ஹீரோ பெருமையா, நான் எப்படி யூஸ் பண்ண பாத்தியா என் பவர்ன்னு சொல்லிட்டு சொல்றான். அவ கண்ணுக்கு தெரியாம ஜஸ்ட் என் கையை மட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எப்படி யூஸ் பண்ண பாத்தியான்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே அந்த இடத்துல 2 ஆபீசர்ஸ் வந்துடுறாங்க. ஏன்னா இங்க சத்துன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வச்சுக்காவும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அப்புறம் டெஸ்ட் எழுதுறதுக்கு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அந்த டெஸ்ட் பார்த்தா 2 வகையா பிரிச்சிருக்காங்க. இது பிசிக்கல் டெஸ்ட்டுமா, அப்புறம் 2வது இதை வந்துட்டு ஆப்டிடியூடா வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ஒண்ணு யோசிக்கிறான், நம்மளுக்கு ஆப்டிடியூட் அவ்வளவு வராது, அதனால பிசிக்கல்ல ஸ்கோர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அங்க நடந்ததே வேற. பிசிக்கல் டெஸ்ட்ல பார்த்தா நம்ம ஹீரோ அவ்வளவு ஃபிட்டா இல்லாதனால பயங்கர கஷ்டமா இருக்கு அவனுக்கு. நம்ம ஹீரோ தார்மாரா கதறான். 30 வயசு ஆயிட்டா இவ்வளவு வீக் ஆயிருவோமான்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திட்டு ஓடிட்டு இருக்கான். இதுல அந்த டெஸ்டோட ரிசல்ட்டும் வந்துருது. நம்ம ஹீரோ 219வது ரேங்க் எடுத்திருக்கான். ஆனா அந்த சைடு பார்த்தா ஷினோமியா 5வது ரேங்க் எடுத்திருக்கா. அவ பேப்பர் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோட கண்மணி போட்டு, உன்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் கூட எடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட கெஞ்சுறான், தயவு செஞ்சு நான் வந்துட்டு என் பேரை சொன்னது எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த சைடு மீனா கிட்ட ஒருத்தன் வந்துட்டு இந்த தடவை அப்ளை பண்ணவங்களோட இதை நான் கொடுக்குறான். அந்த லிஸ்ட்ல நம்ம ஹீரோ மீனா பாக்குறா. உடனே இந்த சைடு அந்த லிஸ்ட் கொடுத்துவேன் கேட்கறான் மீனா கிட்ட. கைஜுவை கொள்றது தவிர வேற எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் செலுத்தினது இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே இந்த தடவை இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் பேர் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே மீனா அவன் சரி அவங்கள பார்த்து சொல்லு, என் வேலையை செஞ்சுட்டே நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே அதை கேட்டோன்னே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் ஒரு கேண்டிடேட்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்குது ஷினோமியா தான் இருக்கிறதுலயே சின்ன பொண்ணு, இது வரைக்கும் யார்கிட்டயும் இல்லாத டேலண்ட் அவகிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சைடு பார்த்தா இந்த குரூப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எல்லாரோட கண்ணும் ஷினோமியா மேலதான் இருக்கு. அவளுக்கு நான் யாருன்றதை காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த சைடு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், தெரியாதனமா விட்ட சவால் விட்டோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஷினோமியாவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு உடனே கேட்கறா, அது நான் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஷினோமியா கேட்கறா. ஹீரோ உடனே ஷினோமியா கிட்ட சொல்றான், நீ யாருன்றதே தெரியாம நான் உன்கிட்ட தெரியாம சேலஞ்ச் பண்ணிட்டோமா, என்ன மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு ஷினோமியாவை பிடிச்சு கதறான். ஷினோமியாவோட பாடி கார்ட்ஸ் ஒண்ணு நம்ம ஹீரோவை போட்டு பொழந்தெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஷினோமியா மேலேயே கை வைக்கிறேடான்னு சொல்லிட்டு பொழக்கிறாங்க. உடனே ஷினோமியா சொல்றா, உனக்கு 2வது தடவை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், இன்னும் எத்தனை தடவை நான் உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு போறா. உடனே ஹீரோவும் இந்த சைடு இருந்துச்சு ஷினோமியா கிட்ட சொல்றான், நானும் உனக்கு நான் யாருன்றதை காட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா நான் சத்தியமா காலின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்ச நேரத்துல அவனே அவனுக்கு சொல்லிக்கிறான். நம்ம ஹீரோ ஒண்ணு சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்க. நம்ம இச்சிகாவா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா 2வது டெஸ்ட் கைஜு டிஸ்போசலை பத்தி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றான். வெறும் கைஜுவை ஹண்ட் பண்றது மட்டும் இல்லாம கைஜுவை பத்தின எல்லாமே டீடைல்ஸ் தெரியறதுக்காக தான் இந்த டெஸ்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்றான். இதுல நம்ம கன்ஃபார்மா நல்லா பண்ணுவோம், அதனாலதான் நானே இந்த கைஜுவோட கார்ப்பை ரிமூவ் பண்ற டீம்ல சேர்ந்தேன்னு சொல்லிட்டு சொல்றான். 2 பேரும் அடுத்த டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கு நம்பிக்கையா போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா செம பெரிய டோர் இருக்கு. இந்த இடத்துல தான் நீங்க உங்களோட அடுத்த ஆப்டிடியூட் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவன் சொல்றான். டோரா அவன் பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ண. இந்த சைடு நம்ம ஹீரோ வச்சுக்காவும் பயங்கர நம்பிக்கையா இருக்காங்க. அடுத்த டெஸ்ட் நம்ம உள்ள போயிட்டு இந்த கைஜோட காப்ஸ் மட்டும் எடுத்து இது பண்ணாலே போதுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அவன் உள்ள இருக்க கைஜோவை நீங்க நியூட்ரலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டோரை திறக்கிறான். பார்த்தாங்க லைவா கைஜூஸ் இருக்கு. அங்க இருந்து ஒரு கைஜு இந்த கேட் ஓபன் ஆனது பார்த்தோன்னு வெறித்தனமா இவங்களை நோக்கி ஓடி வருது.
நம்ம ஹீரோக்கு கொஞ்ச நேரத்துல உயிரே போயிருது. ஆனா அந்த கைஜு வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ ஆனாலும் பயத்திலேயே கீழே விழுந்துடுறான். சரி சினோமி அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவை பார்த்து நக்கலா தாறுமாறா சிரிக்கிறா. உடனே நம்ம ஹீரோ இச்சிகாவா கிட்ட கேக்குறான், ஏன்னா நீ ஏதோ கைஜோட பாடிஸை எடுக்க சொல்லுவாங்க அது மாதிரி தான்டா சொன்னேன், என்னடா ஆச்சு அதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு கேக்குறான். உடனே நம்ம இச்சிகாவா சொல்றான், 2 வருஷமா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பதான் மாத்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இந்த சைடு அந்த கேப்டனா இருக்கவன் சொல்றான், உங்களை வெறுமா இது மாதிரி கைஜூஸ் கூட சண்டை போடுறதுக்கு அனுப்ப முடியாது, அதனால அவங்களுக்கு ஆர்மர்ஸ் எல்லாம் கொடுத்துதான் அனுப்புவோம்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு இவங்களும் ஆர்மர்ஸ் எல்லாத்தையும் மாட்டி பாக்குறாங்க. அந்த சூட் இவங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி பக்காவா செட் ஆயிருது. அந்த சூட் அப்படியே இவங்க பாடியா ஒன்னாயிருது. அதாவது அவங்க ஹார்ட் கூட ஒன்னா கலந்த மாதிரி ஆயிருது. அந்த சூட் ஸ்பெஷலா கைஜோட ஸ்கின்ல இருந்தே செஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு கைஜு எடுத்து சண்டை போடுறதுல இதான் பெஸ்டான ஆர்மர்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இவங்களோட ஆர்மரோட காம்பேட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி பாக்குறாங்க. நம்ம இச்சிகாவாக்கு 8% சொல்லிட்டு வருது. 18 சில பேருக்கு 17 and 14 15 சொல்லிட்டு பர்சன்டேஜா வேரி ஆகுது. எல்லாருக்குமே காம்பேட் ஸ்கில்ஸ் ஒரு பர்சன்டேஜா மாறி இருக்கு. அந்த காம்பேட் ஸ்கில்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளவு ஹையா இருக்கோ அந்த லெவலுக்கு இவங்க அந்த சூட்டோட பவரை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சரி ஒண்ணு இந்த லேப்ல இருக்கவங்க அந்த கேப்டன் கிட்ட சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் நம்மளுக்கு 10% மேல கிடைக்கிறதே கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வைஸ் கேப்டன் அதுக்கு சொல்றான், அந்த காலம்லாம் எப்பவும் போச்சு, இப்ப டெக்னாலஜி அதிகமாயிருச்சுல, எல்லாருமே பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டைம் பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஷினோமியாவோட இது மட்டும் 46% அவளோட காம்பேட் ஸ்கில்ஸ் இருக்கு. எல்லாருமே அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இது ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கேப்டன் சொல்றான், இவ எப்பவுமே ஒரு பேட்டர்ன் லீடர் லெவலுக்கு இருக்காளேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். உடனே இந்த சைடு பார்த்தா நம்ம இச்சிகாவா ஃபீலிங் ஆகுறான், என்னது வெறும் 8% தான் இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். உடனே அந்த கேப்டன் நம்ம இச்சிகாவா கிட்ட சொல்றான், நீ ஒண்ணு கவலைப்படாத இச்சிகாவா, 8%ன்றது நார்மல் தான், நீ இந்த இதுல 0 வந்ததான் கவலை பண்ணும், 8% ட்ரைனிங் பண்ணி எப்படியாவது தேத்திடலாம்னு சொல்லிட்டு இச்சிகாவா கிட்ட சொல்றான். 0% தான் கஷ்டம், ஆனா நான் இது வரைக்கும் யாரையுமே 0%ல பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டைம் பார்த்தா டக்குன்னு அந்த லேப்ல இருக்க டெக்னீஷியன் சொல்றாங்க, நம்ம ஹீரோவோட காம்பேட் ஸ்கில் 0%ல இருக்கு. உடனே அந்த டெக்னீஷியன்ஸ் யோசிச்சு பாக்குறாங்க, ரீடிங் ஏதாவது தப்பா வந்துச்சான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சைடு அந்த கேப்டன் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான், யாரா இவன் 0%ல காம்பேட் ஸ்கில் வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். உடனே அந்த லேப்ல இருக்க சயின்டிஸ்ட் சொல்றாங்க, கொஞ்சமாவது உன் பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்து கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் யாரையுமே 0%ல பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த சைடு நம்ம ஹீரோ தாறுமாறா போட்டு முக்குறான், எப்படியாவது என் காம்பேட் ஸ்கில்ஸ் ஏதாவது பண்ணி ஏத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு முக்கிட்டு இருக்கான். உடனே அந்த கேப்டன் சொல்றான், முக்கி வெளில பின்னாடி வந்துட போதுறான்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க எல்லாருமே சூட் ஒழுங்கா மாட்டினதுக்கு அப்புறம் டெஸ்டும் ஸ்டார்ட் ஆயிருது. இந்த கேப்டன் அந்த ஏரியாக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இந்த டெஸ்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த இடத்துல இந்த 2 வகையான கைஜூஸ் மட்டும் தான் நீங்க கொள்ளணும்னு சொல்லிட்டு சொல்றான். டெஸ்ட்ல வெறும் ரூல்ஸ் சிம்பிள் தான், உங்களை மானிட்டர் பண்றதுக்கு இங்க எப்பவுமே கேமராஸ் இருக்கும். அதனால உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நாங்க உங்க சூட்ல இருக்க ஷீல்ட் ஆக்டிவேட் பண்ணிடுவோம், ஆனா அது மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஷீல்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுனாலே நீங்க இந்த டெஸ்ட்ல ஃபெயில்னு சொல்லிட்டு சொல்றான். அது மட்டும் இல்ல, இந்த டெஸ்ட்ல உங்க உயிருக்கு நான் கேரண்டி கிடையாது, இது எல்லாமே ஓகேனா நீங்க இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றான். சரி இப்ப போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறான். எல்லாருமே தார்மாரா ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஷினோமியா மத்த எல்லாரை விட கொஞ்சம் ஸ்பீடாவே போறா. மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவளை பார்த்து பொறாமப்படுறாங்க. டெஸ்ட்ல இருந்த கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த நிறைய கைஜூஸ் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ இச்சிகாவா கிட்ட சொல்றான், இச்சிகாவா வா நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே இச்சிகாவா இந்த சைடு ஹீரோ கிட்ட சொல்றான், எனக்கு நான் தான் நியாயப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோ இந்த சைடு அவன் கண்ணை தூக்க முடியாம இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோட காம்பேட் ஸ்கில் 0% இருக்கனால இந்த சூட்டோட ஹெல்ப் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பயங்கர ஹெவியா இருக்கு. இன்னும் அந்த கேப்டன் டக்குன்னு இவங்களோட இயர்போன்ஸ்ல சொல்றான், இது மாதிரி மீனா இந்த இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, சோ எல்லாரும் உங்க பெஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோ அதை கேட்டோன்னே அவனுக்கு சின்ன வயசுல அவன் மீனா கிட்ட சேலஞ்ச் பண்ணது ஞாபகம் வருது. பெருசா ஒன்னே யாரு பெஸ்ட் கைஜு ஹண்டரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொன்னது ஞாபகம் வருது. ஹீரோ ஒன்னு அதை நினைச்சு பயங்கர மோட்டிவேட் ஆயிடுறான். எனக்கு 0 காம்பேட் ஸ்கில்ஸ் இருந்தா என்ன, நான் எப்படியாவது இதுல இதாகி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றான். இதான் என்னோட கடைசி சான்ஸ், இதை விட்டு அவ்வளவுதான் சொல்லிட்டு யோசிக்கிறான். இச்சிகாவா கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறான், இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் எதுக்கு நம்மள மானிட்டர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கேக்குறான். அவங்க நம்மள மானிட்டர் பண்ணணும்னா நம்மளோட ஜிபிஎஸ் இதே போதுமேன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இச்சிகாவும் ஆமா இல்லன்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா அவங்க நம்மள ஜஸ்ட் வெறும் மானிட்டர் மட்டும் பண்ணல, நம்மளோட எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. எந்த சூழ்நிலை ஆனாலும் நம்ம எப்படி அதுல சமாளிக்கிறோம்னு சொல்றதுதான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஹீரோ இந்த சைடு நம்ம இச்சிகாவா கிட்ட சொல்றான், நம்மளுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி இல்லைனாலும் நம்ம இது மாதிரி அட்டாக் பண்ற டீமுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இச்சிகாவும் அது மாதிரி முடிவு எடுத்து ஓடிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா 2 பேர் ஒரு கைஜு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த கைஜுவை பார்த்து அது என்ன கைஜுன்றது ஐடென்டிஃபை பண்ணி அதோட வீக் பாயிண்ட் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டு அது மேல ஒரு ஸ்டன் கிரனேட் எடுத்து போடுறான்.
டக்குன்னு அதை வெடிச்சோன்னா அந்த கைஜு கொஞ்சம் இதாயிருது. உடனே நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான் இச்சிகாவா கிட்ட. அந்த கைஜுவோட வீக்னஸ் அதோட பார்வை தான். அது காது ஆனா நல்லா கேட்கும். அதை வச்சு தான் நம்ம எங்க இருக்கோன்றத அதை கண்டுபிடிக்கும். அதோட காதை இது மாதிரி நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டா அந்த கைஜுவை ஈஸியா இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் அங்க சுட்டுட்டு இருந்தவங்க கிட்ட அதோட ஸ்டொமக்ல சுடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா அந்த கைஜோட வீக் பாயிண்ட் அதோட வயர் தான் சொல்லிட்டு சொல்றான். உடனே அவங்களும் அதோட ஸ்டொமக்ல சுட அந்த கைஜோட வயர் வெடிச்சு அது செத்து போயிருது. நம்ம ஹீரோவை பார்த்து அந்த கைஜுவை சுட்டுவா சொல்றான். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீ சினோமே குரூப்பை சேர்ந்தவன் தானு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறான். நம்ம ஹீரோ நான் எந்த குரூப்பை சேர்ந்தவன்லன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்புறம் நம்ம இச்சிகாவும் ஹீரோவும் அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த சைடு மானிட்டர்ல இவங்க இதை பார்த்துட்டு பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது நம்ம ஹீரோவும் இச்சிகாவும் சக்சஸ்ஃபுல்லா நம்ம நினைச்சது சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றான், நம்ம கையில இருக்க விரல்களை விட நம்ம அதிகமாவே கைஜூஸ் கூட தான் வேலை செஞ்சிருக்கோம். அதுங்களை பத்தி எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதோட இன்னொன்னு அவுட் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் நம்ம எப்படியாவது சமாளிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு கை அது எல்லாத்தையும் பாத்துடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ பேசி போயிட்டு இருக்கான். உடனே இச்சிகாவும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், அடுத்த கைஜுவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா ஒரு கைஜுவை நம்ம ஹீரோவை பிடிச்சிருது. நம்ம ஹீரோவை தார்மாரா தூக்கி போட்டுருது. நம்ம ஹீரோக்கும் கை காலில் எல்லா இடத்துலயும் அடிபட்டுருது. சரி இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க டக்குன்னு ஷீல்ட் ஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஹீரோவும் அவன் மனசுல அதே தான் நினைக்கிறான். இவங்க ஷீல்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டா நம்ம தோத்து போயிருவோமே, அவ வேற நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கா, நம்ம தோக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எந்திக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இந்த சைடு அந்த கைஜு நம்ம ஹீரோவை கடிக்கிறதுக்கு வருது. இந்த சைடு இந்த கேப்டன் ஒன்னு சொல்றான், ஃபர்ஸ்டால இவன் தான் எலிமினேட் ஆவானுன்னு சொல்லிட்டு நான் அப்பவே நினைச்சேன்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் சொல்றான். ஆனா கொஞ்சம் ஃபன்னியான காயா தான் இருந்தான் பாவம்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னும் இந்த சைடு அந்த கைஜு நம்ம ஹீரோ சாப்பிட வர இவங்க அந்த ஷீல்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த டைம் டக்குன்னு பார்த்து அந்த கைஜுவை யாரோ சுட்டு கொண்டுறாங்க. பார்த்தா அது யாருமே இல்ல, நம்ம ஷினோமியா தான். நம்ம ஹீரோ நம்ம ஷினோமியா கிட்ட என் உயிரை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல வரான். ஷினோமியா ஒன்னு சொல்றா, 3வது தடவை நான் உனக்கு யாருன்றத ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றா. என் இடத்துல நான் யாரையுமே குவிட் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, நீ இது மாதிரி இங்கே லூசரா கீழே விழுட்டாரு, மெயின் டார்கெட்டை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஷினோமியா அங்க இருந்து கிளம்பிடுறா. ஒண்ணு மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவ மெயின் டார்கெட் தான் போறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நான் அவளுக்கு அதை விட மாட்டேன், நான் தான் அந்த மெயின் டார்கெட் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா அவன் பின்னாடி இந்த கைஜுவை நம்ம ஷினோமியா போட்டு தள்ளிட்டு கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அங்க இருக்க அந்த பிளேயர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உண்மையிலே நம்மளுக்கு கொடுத்த அதே வெப்பன் தான் யூஸ் பண்றாளா, வேற ஏதாவது வெப்பன் யூஸ் பண்றாளா, இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்ல, அவளோட காம்பட் ஸ்கில் 46% இருக்கு, அதனால அவளோட சூட்டே அவ்வளவு பவர் அவளுக்கு தருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோவும் எந்திக்க முடியாம ட்ரை பண்றான். நானும் அந்த கைஜு பின்னாடி போறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதான் அவன் கால் உடஞ்சு போயிருது. ஒன்னா அங்க இருக்க ரூம்ல இருந்து சொல்றாங்க, இது மாதிரி உங்க உடம்புல பல இடத்துல காயப்பட்டிருக்கு, இதனால இந்த எக்ஸாமோட ஹெட்டா நான் உங்களுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த ஷீல்டு கூட உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஹீரோ இந்த சைடு அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான், இதான் என்னோட கடைசி சான்ஸ், அவ்வளவுதான், என்னால அவ்வளவுதான் முடியுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். என்னால எப்பவுமே அவளுக்கு சைட் டு சைடா நிக்க முடியாதா, எப்பவுமே டேலண்ட் இருக்கவங்க தான் முன்னாடி போவாங்களா, என்ன மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். நான் அந்த எக்ஸாம் நடத்துறவனும் நம்ம ஹீரோவை குவிட் பண்ண சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான், நான் எப்ப குவிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் அந்த முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றான். இங்க எல்லாருக்குமே என்ன பாக்குறதுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியும். இந்த லெவல்ல நான் முடிவு பண்ணிட்டேன், ட்ரீம் அடையிறதுக்கு என் உயிரே நான் பணைய வைக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதனால இந்த தடவை என்ன ஆனாலும் நான் கடைசி வரைக்கும் கிவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேமராவை பார்த்து சொல்றான். அந்த மீனாவும் இதை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. திரும்பி அடுத்தது இன்னொரு புது வீடியோல பார்ப்போம். until then bye bye from அனிமி தமிழ். அண்ட் இதே மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.